தூத்துக்குடி, தாம்பரம், நாகர்கோவில், வேலூர், திருப்பூர் என தமிழகம் முழுவதும் இருக்கும் திமுக உள்ளாட்சி அமைப்புகளில் உட்கட்சி பூசல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்க, இதன் தாக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் பிடரியில் தெரிக்கும் என்றே சொல்லப்படுகிறது. திமுகவில் ஓயாது ஒழிக்கும் உட்கட்சி பஞ்சாயத்துகள் என்ன பார்க்கலாம் விரிவாக. திமுகவில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கும் உட்கட்சி பஞ்சாயத்துக்கள் அக்கட்சியை முட்டுச்சந்தில் முட்டிக்கொள்ளும் நிலைக்கு தள்ளி இருக்கிறதா? அமைப்பு செயலாளர்கள், முதன்மை செயலாளர் என திமுகவில் புறையோடும் உட்கட்சி பஞ்சாயத்துக்களை சரிகட்ட ஒரு வலுவான கட்டமைப்பையே திமுக தலைமை உருவாக்கியிருக்கும் நிலையில், அந்த கட்டமைப்பால் கூட சரி செய்ய முடியாத அளவுக்கு உள்ளாட்சியில் நடக்கும் உள்குத்து திமுக தலைமைக்கு பெரும் தலைவலியாக மாறியிருப்பதுதான் ஐயோ பாவம் என்ற அளவுக்கு இருக்கிறது. திமுகவில் தற்போது கரைபுரண்டு ஓடும் உள்ளாட்சி பிரச்சனைகளுக்கு பிள்ளையார் சுழி போட்டது என்னவோ நெல்லைதான். நெல்லை மாநகராட்சி மேயராக சரவணன் இருந்தபோதே பஞ்சாயத்து வெடித்து அறிவாலயம் வரை புகை கிளம்பியது. இதையடுத்து சரவணன் மாற்றப்பட்டு புதிய மேயராக ராமகிருஷ்ணன் என்பவர் பொறுப்பேற்றார். அடுத்ததாக கோவை, காஞ்சிபுரம், சிவகாசி, மதுரை என பிரச்சனை நீண்டு கொண்டே போனது. இதில் முக்கியமாக பார்க்கப்படுவது மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் மேயராகவும் சேர்மேனாகவும் இருக்கும் திமுகவினருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதே திமுக கவுன்சிலர்கள் தான் என்பதே அக்கட்சிக்கு பெரும் சிக்கலாக மாறி உள்ளது. சங்கரன்கோவில் நகராட்சி திமுக சேர்மனாக இருந்த உமா மகேஸ்வரிக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே ஊழல் புகார்களை அடுக்கி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. காரைக்குடி திமுக மேயர் முத்துதுரைக்கு எதிராக அக்கட்சியின் துணை மேயரே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கச்சை கட்டி கொண்டு கடிதம் கொடுத்தது. ஆண்டிப்பட்டி பேரூராட்சி திமுக சேர்மன் சந்திரகலா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது என தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர், தஞ்சை, தாம்பரம், நாகர்கோவில் என திமுகவுக்கு எதிராக திமுகவினரே கங்கணம் கட்டிக்கொண்டு களமாட தொடங்கியிருப்பதன் லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. அது மட்டுமா, நெல்லை மணிமுத்தாறு பேரூராட்சி தலைவர் அந்தோணியம்மாளுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பதவி பறிக்கப்பட்டது. வால்பாறை சேர்மனுக்கு எதிராக ஆர் ராசாவின் பேச்சையும் மீறி திமுகவினரே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. ஏன் மதுரை மாநகராட்சிக்கு ரூபாய் 200 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி வரி விதிப்பில் மோசடி செய்த புகாரில் திமுகவின் மண்டல தலைவர்களை ஸ்டாலினே ராஜினாமா செய்ய உத்தரவிட்டது என திமுகவின் உள்ளாட்சி அமைப்புகள் ஸ்டாலினின் கண்ட்ரோலில் இல்லை என்பதற்கு சாட்சியாக உள்ளது. இப்படி தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் மேயர், சேர்மன்களுக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் அறிவாலயத்தையே ஆட்டம் காண வைத்திருக்கிறதா? உள்ளாட்சி அமைப்புகளில் கிளம்பும் கமிஷன் ஊழல், முறைகேடு குற்றச்சாட்டுகளால் தலை சுற்றி போயிருக்கிறாராம் விளம்பர முதல்வர் ஸ்டாலின். அதையெல்லாம் சொந்த திமுக கட்சியினரை கிளப்புவதுதான் ஸ்டாலினை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளில் சுமார் 68 சட்டமன்ற தொகுதிகள் அமைந்திருக்கும் நிலையில் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் செயல்பாடுகளால் அந்த தொகுதிகளில் எல்லாம் 2026இல் திமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என சொல்லப்படும் நிலையில் அரண்டு போயிருக்கிறதாம் அறிவாலயம். ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின் என அரசு அதிகாரிகளை பிரச்சார பீரங்கிகளாக மாற்றியது. மக்களிடையே திமுகவை விளம்பரப்படுத்த செய்தி தொடர்பாளர்கள் என்ற பெயரில் 4 IAS அதிகாரிகளை களத்தில் இறக்கிவிட்டு 2026 தேர்தலை மையப்படுத்தி திமுக புது வியூகங்களை கட்டமைத்து வர, திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் செயல்பாடுகளோ அவை அனைத்திலும் மண்ணை அள்ளி போடும் விதமாகவே இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு திண்டாட்டம்தான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.